Students, good morning to all. Today class is social. The topic is advance of this European. Okay, already last class I talk about this topic. Today continue the topic the Dutch. The Dutch followed the Portuguese into India. In the 1602, the United East India Company of Netherlands was formed, and it received the sanction of the government to trade in East India after the arrival in India. The Dutch founded their first factory in Mazulipattinam, Andhra Pradesh in 1605. This company captured Amponia from the Portuguese in 1605 and established it supremacy in this passive island. They captured Nagapattinam near Madras from the Portuguese and made this place as their stronghold in South India. At first, Pulicat was the headquarters. Later, they shifted it to Nagapattinam in 1690. So, Dutch. ஸோ நேற்று போர்ச்சுகீஸ் பார்த்தோம், டுடே வந்து டச். இந்த டச் அப்படின்றது வந்து யார் அப்படின்னா, இந்த போர்ச்சுகீசியரில் வந்து இந்தியாவுக்கு வந்து போர்ச்சுகீசியரோட தொடர்ந்து வந்தவங்க தான் இந்த டச்சுக்காரங்க. இவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னா 1602 வந்து வந்தாங்க. ஸோ வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட நெதர்லாண்ட் அவங்க கூட ஃபார்ம் ஆகி ட்ரேட் பண்ணாங்க. ஈஸ்ட் இந்தியா கூட வந்து ட்ரேட் பண்ணாங்க, கவர்மெண்ட்டாக வந்து இருந்தாங்க. ஸோ இவங்க இந்தியாவுக்கு அரைவல் ஆனதுக்கப்புறம் இந்த டச்சு வந்து ஃபஸ்ட்டு எங்கே அவங்களோட ஃபேக்ட்ரி ஆரம்பித்தாங்க அப்படின்னா மசூலிப்பட்டினம், ஆந்திராவில் இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினத்துலாம் ஃபஸ்ட்டு வந்து டச்சுக்காரங்க வந்து ஃபேக்ட்ரி ஆரம்பித்தாங்க. ஸோ எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1605 வந்து ஆரம்பித்தாங்க. இந்த கம்பெனி வந்து அபோனியா ஃப்ரம் போர்ச்சுகீஸ் அப்படின்னு சொல்லி பேரில் வந்து இருக்குது. ஸோ வந்து இங்கே 1605 வந்து ஆரம்பித்தாலும் அது வந்து என்னென்னா ஸ்பைசி ஐலாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நாகப்பட்டினம் அப்படின்ற பிளேஸை வந்து கேப்சர் பண்ணாங்க. ஸோ நியர் மெட்ராஸ் பக்கத்தில் இருக்குள்ள நாகப்பட்டினம் அப்படின்னு. ஸோ அவங்க போர்ச்சுகீஸை தொடர்ந்து வந்து நிறைய பிளேஸை வந்து சவுத் இந்தியாவில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ போர்ச்சுகீஸை தொடர்ந்து டச்சுக்காரங்களும் வந்து பிடிச்சாங்க. ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருந்தது அப்படின்னா புலிகேட் அப்படின்ற பிளேஸில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் தான் இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே மாற்றினாங்க அப்படின்னா நாகப்பட்டினத்துக்கு வந்து மாற்றினாங்க. 1690 வந்து மாற்றினாங்க. ஓகே, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்தியன் commitments trade by the Dutch were silk, cotton, indigo, rice and opium. The monopolist the trade in black peppers and other spices. The important factories in India were Pulicat, Surat, Chinsuri, Kashmir Bazaar, Patna, Nagapattinam, Balasora அண்ட் கொச்சி. ஸோ இந்தியாவில் வந்து முக்கியமாக டச்சுக்காரங்க வந்து என்னென்ன வகையானதை வந்து ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா சில்க், பட்டு, காட்டன், அப்புறம் இண்டிகோ கலர், ரைஸு, இது எல்லாமே வந்து ட்ரேட் பண்ணாங்க. அதே மோனோபாலிக் ட்ரேட் அப்படின்றது வந்து அதிகமாக ஸ்பைசஸ் வகையான பிளாக் பெப்பரை தான் வந்து அதிகமாக வந்து ஏற்றுமதி பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ரிஸ் இந்தியாவில் எந்தெந்த பகுதிகளில் இருந்துச்சு அப்படின்னா புலிகேட்டில் இருந்தது, சூரத்தில் இருந்தது, சின்சூரி, காஷ்மீர் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பெலசோர் அண்ட் கொச்சி, இந்த பகுதிகளில் வந்து டச்சுக்காரங்களோட ஃபேக்ட்ரிஸ் வந்து இருந்தது. The English East India Company remains engaged in rivalry with the Portuguese and the Dutch throughout the 17th century. In 1623, the Dutch cruelly killed 10 English traders and 9 Javanese in Abonia. This incident accelerated the rivalry between the two European companies. Their final collapse came with the defeat by the English in the Battle of
Bedra in 1759. The Dutch lost the settlements one by one to the English and was completely wiped out by the year 1795. ஸோ என்ன அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட இவங்க வந்து டைஅப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ டைஅப் பண்ணிட்டு என்னென்னா போர்ச்சுகீசியர் டச் இவங்க 2 பேருமே 17th செஞ்சுரியில் வந்தவங்க தான் இந்தியாவுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர் வந்தாங்க, அடுத்தது டச் பீப்புள்ஸ் வந்து வந்தாங்க. ஸோ இவங்க வந்து 1623 வந்து டச்சில் வந்து என்ன பண்ணாங்க, நிறைய இங்கிலீஷ் ட்ரேடர்ஸ் வந்து 9 ஜிவாஸ் அண்ட் அபோனியா அப்படின்றத 10 இங்கிலீஷ்காரங்களை வந்து கொண்டுட்டாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து என்னென்னா 2 யூரோப்பியன் கம்பெனிஸாக வந்து பிரிஞ்சுது, போர் நடந்தது. ஃபைனலாக வந்து யாருன்னா இங்கிலீஷ் தான் வந்து இந்த பேட்டில் ஆஃப் பண்ட்ரா அப்படின்றத வந்து டிஃபீட் பண்ணாங்க 1759. ஸோ இந்த போரில் வந்து டச்சு வந்து தோத்துட்டாங்க. ஸோ அவங்க செட்டில்மெண்ட் பகுதி இங்கிலீஷ் கம்பெனிகிட்ட வந்து கம்ப்ளீட்டாக வந்து போச்சு. ஸோ அது வந்து எந்த வருஷம் போச்சு அப்படின்னா 1795 வந்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது டச் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து டச் எப்படி இருந்தது? த போர்ச்சுகீஸ் ஹூ எஸ்டாப்ளிஷ் எ கண்ட்ரோல் ஓவர் புலிகட் இன் 1502 வேர் ஓவர் த்ரோ பை த டச். இன் புலிகட் த டச் பில்ட் த ஃபோர்ட் ஜென்ட்ரியா இன் 1630. திஸ் ஃபோர்ட் வாஸ் ஒன்ஸ் த சீட் ஆஃப் டச் பவர். இந்த போர்ச்சுகீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கண்ட்ரோல் ஃபுல்லாக வந்து புலிகெட்டில் வந்து நிறுவனாங்க. எப்போ அப்படின்னா 1502 வந்து நிறுவனாங்க. ஸோ அவங்கள தொடர்ந்து வந்து இந்த டச்சுக்காரங்க வந்து நிறுவனாங்க. புலிகெட் அண்ட் டச். புலிகெட்டில் வந்து டச்சு வந்து என்னென்னா ஒரு ஃபோர்ட்டை வந்து கட்டினாங்க. என்ன ஃபோர்ட் அப்படின்னா ஜெலின்ட்ரியா அப்படின்ற ஃபோர்ட்டை வந்து 1613 வந்து கட்டினாங்க. திஸ் ஃபோர்ட் தான் வந்து டச் பவரை வந்து முழுமையாக ஏற்படுத்தக்கூடிய ஃபோர்ட்டாக வந்து இருந்தது. The Dutch established the settlement at Pulicat in 1610. Diamonds were exported from Pulicat to the western countries. The other Dutch colonies, fort and possessions were Nagapattinam, Punnakayal, Porto Nova, Kudalur and Devanapattinam. ஸோ இந்த டச் வந்து அவங்களோட பகுதிகளை வந்து செட்டில்மெண்ட் தங்கியிருந்த பகுதிகளை வந்து விரிவுபடுத்த ஆரம்பித்தாங்க. எங்கே அப்படின்னா புலிகெட்டில் 1610 வந்து விரிவுபடுத்தினாங்க. அப்புறம் வந்து டைமண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் புலிகெட்லேருந்து டைமண்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு வந்து டைமண்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதர் டச் காலனிஸ் ஃபோர்ட்ஸ் வந்து என்னென்னா எங்கெங்கே இருந்தது அப்படின்னா நாகப்பட்டினத்தில் இருந்தது, புன்னைக்கையல் அப்படின்ற பிளேஸில் இருந்தது, போர்ட்டோனோவா அப்படின்ற பிளேஸில், கூடலூர் அண்ட் தேவனாம்பட்டினம். இந்த பகுதிகளில் எல்லாமே டச்சுக்காரங்களோட பிளேசஸாக கோட்டைகளாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட ஃபோர்ட் கோட்டைகள் வந்து இந்த பகுதிகளில் எல்லாமே இருந்தது. ஸோ இன்றைக்கி எதை பார்த்தோம் அப்படின்னா டச் பீப்புள்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பிரிட்டிஷ். On 31st December 1600, Elizabeth, the Queen of England, granted a charter to the Governor and Companies of Merchants of London to trade West India Company. The company was headed by a governor and a court of 24 directions. Captain Hawkin visited Jahangir Court in 1608 to get certain concessions for this company. He secured permission to rise. ஸோ என்ன அப்படின்னா on 3rd December 1600 ஸோ என்னென்னா டிசம்பர் 31st 1600 எலிசபெத் அப்படின்றவங்க தான் வந்து இங்கிலாந்தோட அரசியாக இருந்தாங்க. அவங்க தான் வந்து அவங்க தான் வந்து என்ன அப்படின்னா லண்டனோட கவர்னரும் அவங்க தான். ஸோ அவங்க தான் வந்து என்னது லண்டன் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து வழிநடத்தினவங்க யார் அப்படின்னா இந்த எலிசபெத் அவங்க தான் வந்து வழிநடத்தினாங்க. ஸோ அவங்க சொல்கிறது தான் வந்து அந்த கம்பெனிஸ் வந்து கேட்கும். இந்த கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அவங்க சொல்கிறது தான் வந்து கேட்கும். ஸோ அவங்க லண்டனில் வந்து மெர்ச்சன்ட் ஆஃப் லண்டன் அப்படின்றவங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலயமா என்னது ட்ரேட் வர்த்தகம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஹெட்டு வந்து யார் அப்படின்னா கவர்னர்
கவர்னர் தான் ஹெட்டு. ஸோ அதில் இந்த கோர்ட்டில் வந்து 24 டைரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ கவர்னர் ஒருத்தர், 24 டைரக்டர்ஸ். எந்த கம்பெனியில் அப்படின்னா இந்த மர்ச்சன்ட் ஆஃப் லண்டன் டு ட்ரேட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்து 24 டைரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதோட கேப்டன் யார் அப்படின்னா ஹெவிங்ஸ் அப்படின்றவர் தான் வந்து அதோட கேப்டன். ஸோ அதை வந்து யார் விசிட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜஹாங்கீர் அப்படின்றவர் தான் வந்து விசிட் பண்ண போகிறாரு. எப்போ போயிருக்காரு அப்படின்னா 1608 வந்து போகிறாரு. அந்த கம்பெனியை விசிட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அதோட கேப்டன் வந்து ஹெவின். ஸோ அவங்களுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா பர்மிஷன் விசிட் பண்ணுறதுக்கு கொடுத்தது அப்படின்னா எலிசபெத் அவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பர்மிஷன் வந்து எங்கேருந்து ஃபஸ்ட்டு கேட்கப்படுது அப்படின்னா சூரத் அப்படின்ற பகுதியிலேருந்து தான் வந்து கேட்கப்படுது. ஸோ கேட்கப்பட்டாலும் அங்கே இருக்கிற எம்பையர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீசியர்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் டச் பீப்புள்ஸ் வந்தாங்க, ஸோ அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெர்மிஷன் என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? ஓகே. ஸோ ஐ வில் give the homework. So write it and send me in a WhatsApp group. Thank you.